ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் 5 வருஷமாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறா. அந்த கம்பெனி பாஸால் அவளுக்கு இருக்கிற ப்ரெஷரில் அவளுக்கு ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது. அதனால மெனஃபர்ஸ்ட் ஸ்டேஜையே நீ அடைஞ்சிட்டமா, 27 வயசில் உனக்கு கல்யாணம் நடந்து குழந்தை பிறகுதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமே நீ வந்துட்டு ஒன்று கல்யாணம் பண்ணி இல்லை பாய் ஃப்ரெண்டையாவது வந்துட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு இருக்கிற மோசமான ஆஃபீஸ் டென்ஷனு, அவளோட ஃபேமிலி டென்ஷனு, அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளுக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்ற டென்ஷனில் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்துட்டு இவ்வளோ நாள் அவளை வந்துட்டு எந்த ஒரு பாஸ் டார்ச்சர் கொடுத்தானோ அவன் கூடயே ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துடுறா. அதுக்கப்புறமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் செம்ம ஜாலியாகவும் சொல்கிற ட்ராமா தான் இது. சீரியஸாக நானே இதை என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அதே மாதிரி உங்களையும் என்ஜாய் பண்ணி கேட்க வைக்க போகிறேன். ஆனால் என்ன, கொஞ்சம் வந்துட்டு கதை கொஞ்சம் எசக்கு பெசக்காக தான் இருக்கும். அதனால பெருசாக அதை கண்டுக்காதீங்க. கொஞ்சம் ஜாலியாக போகிற போக்கில் நம்ம கதையை பார்ப்போம். ஸோ இப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பக்கத்துலேயே ஹை பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. அதையும் ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ரொம்ப பெருசாக கமெண்ட் அடிக்கிறதுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எனக்காக ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, காலங்காத்தால ஹீரோயின் நல்ல தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறா. அடடா, இந்த மாதிரி ஒரு கனவு என் லைஃப்பில் வந்ததே இல்லை. இந்த கனவு அப்படியே ரியல் மாதிரி இருக்கு, சான்ஸே இல்லை. என்ன சீனாக இருக்கான், என்ன ஸ்ட்ரக்சராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தனை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. ஃபேஸ் கூட பாரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை, ரொம்ப க்யூட். ஆனால் ஏன் இவன் நம்ம பாஸ் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நல்லா ஊத்து பார்க்குறா. அது அவளோட பாஸ் தான். அடைச்ச என்ன கன்றாவி பிடிச்ச கேவலை பிடிச்ச கனவு இது, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது? இல்லை, இது உண்மை. நேற்று பூராவும் நான் அவள் கூட குடிச்சிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ கூட நம்ம வீட்டு வாசலில் யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான்ல, ஐயோ நானாக தான் போய் அவனை கிஸ் பண்ணேன், அது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா. பார்த்தா இவ்வளோ தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இதுக்கு முந்தின நாள் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு மொத்தத்தையும் ஹீரோயின் தான் ரெடி பண்ணியிருக்கா. அவள் இந்த யூஎஸ்பியில் போட்டுட்டு அந்த ஸ்லைடெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மானிட்டர் முன்னாடி நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இதில் என்ன ஆகுதுன்னா, இவளோட யூஎஸ்பி தானே, இவளோட மெடிக்கல் ரெக்கார்டுமே அதில் இருந்து தப்பாக வந்துடுச்சு போல். எல்லாருமே இவளோட மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்துடுறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு மெனஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்துடுச்சு, உங்களுக்கு 27 இயர்ஸ் தான் ஆகுது. உங்களோட ஒர்க் ப்ரெஷர்னாலையும் உங்களோட ஓவரான ஸ்ட்ரெஸ்னாலையும் அது மட்டும் இல்லாத உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் எக்கச்சக்கமாக ஆயிருக்கு. ஸோ எந்த நேரம் என்னன்னாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது நின்றுடலாம். அதுக்குள்ளேயே நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் ஈடுபட்டால் மட்டும்தான் இதுக்கு சேஞ்சஸ் கிடைக்குதா அப்படின்றத பார்த்து நம்ம உங்களுக்கு இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டில். அதை ஊரே உலகமே பார்த்தா மாதிரி இருக்கிற எல்லாருமே பார்த்து ஹீரோயினோட பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. ஏமா, இதை நீ ஆஃபீஸ் மீட்டிங்னு நினச்சியா இல்லை என்னன்னு நினச்ச? உன்னோட மெடிக்கல் ரெக்கார்டெல்லாம் போட்டு காமிச்சு இப்போ என்ன சிம்பத்தி தேடிக்கிட்டு இருக்கியா? உன்னோட ஹார்மோனல் லெவல் என்னவா இருந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ இப்போ ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கான்னு சொல்ல வரியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுறான் ஹீரோயினை. இத்தனை கிளைண்ட் எதிர்க்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சுன்னு பார்த்தியா உன்னால்? உன்னோட புத்தி இல்லாத அறிவு கட்டத்தனத்தால் இவ்வளோ அளவுக்கு எனக்கு அசிங்கமாயிடுச்சு அப்படி இப்படி எனக்கு அண்ணா வேணான்னு எல்லாரும் எதிர்க்கையும் திட்டுறான். ஹீரோயினும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கா. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதை எல்லாத்தையும் சரி பண்ணி நீ சப்மிட் பண்ணல, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னுறான். அதோட நேராக நைட்டு கிளம்பி வந்துடுறா. கிளம்பி வந்துட்டு ஃப்ரெண்டு கூட ஃபுல் குடி. ஏண்டி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து ஏற்கனவே என்னோட தலையில் கல்லை தூக்கி போட்டானுங்க ஹாஸ்பிட்டலில். அதில் இவன் வேற எக்கச்சக்கத்துக்கு பேசி அவ்வளோ பேர் எதிர்க்க என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் தெரியுமா? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் தெரியுமா?
ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு கொஞ்சோண்டாவது மனசுல ஈரம் இருக்கும், ஆனா அது எதுவுமே இவனுக்கு இல்லை. சரியான டேஷ் டேஷ்னு அசிங்கமா ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரையும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றா, ஆனா அவங்க எதையும் கேட்குற மாதிரி இல்லை. ஏண்டி ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்டி? 24 மணி நேரம் தானே. ஆனா அதையும் தாண்டி என்னோட ஓவர் டைம் எப்படி தெரியுமா போகும்? அடுத்த நாள்ல இருந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடன் வாங்கி இந்த வேலையை முடிக்கிற மாதிரி ஆகும். இந்த அளவுக்கெல்லாம் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணா. எதுக்காக நான் வேலை செஞ்சேன்? அந்த கம்பெனியில் சேலரி அதிகமாக இருக்குது, போனஸ் எல்லாம் கரெக்டாக சொன்ன டைமுக்கு கொடுத்துட்றாங்கன்றதுக்காக தானே செஞ்சேன். ஆனால் அவன் என்னை எவ்வளோ கேவலப்படுத்திட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறா. அவங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இதை பாரு, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துடு. இப்போதைக்கு உனக்கு உடம்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹெல்த்து தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னோட ஹெல்த்துக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். உன்னோட ஹார்மோனல் சேஞ்சஸை வந்து சாதாரணமாக நினச்சிடாத. அது வெறும் பீரியட்ஸை நிறுத்திடும், குழந்தை பிறக்காம மட்டும்தான் போயிடும், அப்படியெல்லாம் கிடையாது. உன்னோட இருக்கிற எல்லா பாடி பார்ட்ஸுக்குமே பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பைத்தியமாக சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டா. பாத்தியாடி, இன்னும் போக போக என்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறேன்னா, ஏய் இதை பார், இப்போ நிறைய ஷிப் இருக்குது, அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. எப்படியாவது உனக்கு கொஞ்ச நாளுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பில் போய் எப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆளை. கவலையப்படாத, சீக்கிரமாக உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி என்னென்னவோ சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறா. இங்கே பாத்தியா எவ்வளோ பசங்க இருக்காங்க பாரு, இதில் எந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னு மட்டும் எனக்கு சொல்லிடு. அவனோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும், அவன் ஹைட் எப்படி இருக்கணும், அவனோட இடுப்பு சைஸ் எப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி இவ வேற எக்கச்சக்கமாக லிஸ்ட்டே போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளா. ஹீரோயினும் வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டையே போட்டு கொடுக்குறா. கடைசியாக ஃபுல் போதையில் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வர்றதுக்கு உள்ள போகிறதுக்குள்ளேயே பார்த்தா அங்கேயே தான் ஹீரோவும் இருக்கான். அவளை பார்த்த உடனே ஆரம்பிச்சிடறான், இது வரைக்கும் நான் உனக்கு 14 வாட்டி கால் பண்ணிட்டேன், ஃபோனை நீ வந்துட்டு பேசுறதுக்காக வச்சிருக்கியா இல்லை அழகுக்காக எதனா வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஹீரோயின், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ கூட என்னை விடமாட்டியா நீ? இன்னும் எவ்வளோ நேரம் தான் நான் உனக்கு வந்துட்டு வேலை செய்யணும்னு நீ நினைக்கிற? நாள் பூராவும் நான் உன் கூடியே தான் இருக்கேன், உன் கம்பெனியில் உன்னோட வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு பர்சனல் டைமே கிடையாதா? உன்னோட முகரக்கட்டையே பார்த்து பார்த்து எங்கே போனாலும் எனக்கு உன் முகரக்கட்டை தான் தெரியுது. காஃபியை குடிக்கிறேன், காஃபியில் சாப்பாடு தட்டில் பார்க்குறேன், தட்டில் பாத்ரூமுக்கு போனால் வந்துட்டு ஃப்ளஷ் பண்ணும் போது கூட உன்னோட மூஞ்சி தான் தெரியுது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுகிறா. இவனுக்கு அம்மா கோவம் வந்துடுது. நீ இப்போ எங்கே போயிட்டு வர, யார் கூட இவ்வளோ குடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கே போனேன்னா அழகான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பானா அப்படின்னு தேடிட்டு வரேன். ஏன்னா என்னை அந்த நிலைமைக்கு நீ ஆக்கிட்ட. நான் 22 வயசில் உன் கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அதில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் கிட்ட வேலை செய்கிறேன். அப்போவும் நீ என்னை விடவே மாட்டுற. இதில் நான் எங்கேருந்து யாரை டேட் பண்ணுறது? எனக்கு டேட்டிங்னா என்னன்னே தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. இவ்வளோ கத்தி கத்தி பேசினவ அப்படியே மயக்கடிச்சு விழவே போயிடுறா. இவனுக்கே கொஞ்சம் கஷ்டமா, என்னடா பைத்தியம் ஆயிட்டாலோ அப்படின்னு தாங்கி பிடிக்கிறான். ஆனா எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? எனக்கு என் கண்ணுக்கு நீ இப்போ அழகா தெரியுற அப்படின்னு சொல்லும் போது செக்ரட்டரி, நீங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உனக்கு வேற வழியே இல்லை, என்னோட ஹெல்த் இஷ்யூ நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதை பாரு, நான் யாரு என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நீ பண்றியா அப்படின்னும் போது, நல்லா தெரியும், ஏன் தெரியாது, தெரிஞ்சுதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவளாவே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்டினியூ பண்ணிடுறான். ஹீரோயினுக்கா பயங்கர சந்தோஷம் தான் ஆயிடுது. அதுக்கப்புறம் கூட காலையில எழுந்து பரவாயில்ல, எவனோ ஒருத்தர் யாரா என்ன, அவனும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், எனக்கு பீரியட்ஸ் மட்டும் ஆயிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அவ நினைச்சதே தப்பா போயிடுது. மறுநாள் காலையில வந்துட்டு அவ்வளோ டென்ஷனா காலையில ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயினோட டேபிள் காலியா இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு இன்னமும் வேலைக்கு வரல. என்னன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் டைமா அவங்க லேட்டா வராங்களா இல்லை இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்றான். சரி போனா போகுது, ஒருவேளை நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோயின் வந்துடுற ஆஃபீஸ்க்கு. என்ன இவ வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்ணுறான்னா, மேனேஜர் நீ வெளியில் போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறான். ஹீரோயினை ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு நீங்கள் கொடுத்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறா. ஹீரோவும் பரவாயில்ல, வேலையை முடிச்சிட்டா, அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படும் போது, இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இதை பாரு, நேற்று நடந்ததெல்லாம் வந்துட்டு நீ மனசில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணுற
அப்படின்னா அதை இப்பயே மறந்துடு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு சொல்கிறான். இப்போ வரைக்குமோ எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் என்னோட வாழ்க்கையை கொஞ்ச நாளாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இனிமேல் இந்த மாதிரியான வேலை என்னால் செய்ய முடியாது. நைட்டு பூரா உட்காந்து ஓவர் டைம் பண்ணி என்னால் வாழ முடியாது. என்னோட ஹெல்த்தே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றப்போ அதை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேறு எதுவுமே இல்லைல்ல. நானே நாளைக்கு இல்லைன்னா நான் வேறு எதுக்காக சம்பாதிக்கணும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு? ஸோ இமீடியட்டாக நான் ஒரு ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்டை போய் தேட போகிறேன் அப்படின்னும் போது அதுதான் நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, உனக்கு என்ன தேவையோ அதான் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொக்க பண்ணி விட்டுறா ஹீரோவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற நான் உங்களை இன்சல்ட் எல்லாம் பண்ணிட்டேன், அதனால நீங்களே என்னை ஃபயர் பண்ணாலும் சந்தோஷம்தான். இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் டே இந்த கம்பெனியில், என்ன வேலை வேணாலும் சொல்லுங்கள் செஞ்சு தந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் வந்துட்டு நீ செஞ்சதுக்கான போனஸ் 5 லட்ச ரூபாய் இருக்குல்ல, அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ அதுவுமே எனக்கு கிடைக்க போதில்ல அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனால் என்ன அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, உன்னோட ரிவ்யூலாம் முடிஞ்சு அது வரத்துக்கு 2 மாதம் ஆகும். அது வரைக்கும் நீ ஆஃபீஸில் இருந்தால் தானே அந்த போனஸை கொடுப்போம், அது இல்லைன்னா நீ வந்துட்டு அதை கம்பெனிக்கு கொடுத்தா மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். ஐயையோ இவன் நம்மளை விடவே மாட்டானா அப்படின்ட்டு கடுப்பு ஆயிடுது ஹீரோயினுக்கு. ஐயோ சார் 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் காஃபி குடிச்சிருக்க மாட்டீங்கல்ல, நான் உடனே போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போகிறா. ஈவினிங் எல்லாரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஹீரோயின் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன நீ தூங்கிட்டு இருக்க, இன்னும் வந்து கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ முடிக்கலையா அப்படின்னும் போது, இவ்வளோ நாள் இந்த கம்பெனிக்காக எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு என்னோட உடம்பு போனதெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் அப்படியெல்லாம் வேலை செய்ய முடியாது. இன்னும் இருக்கிற 2 மாதம் வந்துட்டு நான் ஹனிமூன் பீரியட் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச வேலையை மட்டும்தான் செய்வேன், ஓகேனா வச்சுக்கோங்க, இல்லைனா இப்போ என்னை வேலை விட்டு கூட அனுப்பிச்சிருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. மேனேஜருக்கு எப்பயுமே வந்து ஹீரோயினை பார்த்து போறாம தான். உடனே அவன் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, சார் உங்ககிட்டயே அவள் எப்படி பேசிட்டு போறா பார்த்தீங்களா, இப்பயே அவளை வேலையை விட்டு அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்றான். அடே பக்கி, அவளை பார்த்து நீ பொறாம படுறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் ஒழுங்கா அவளை விட செய்யற மாதிரி இருந்திருந்தீங்கன்னா நீ பொறாம படுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு. ஒரே ஒரு வேலையை கொடுத்து உனக்கு 1 மாசம் ஆனாலும் திருப்பி அந்த ஃபைலை என் கையில கொடுக்க மாட்டேற, ஆனா உன் வேலையை இழுத்து போட்டு அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு தகுதியே இல்லை. உனக்கு வந்து அவ வேலை செய்யறது பிடிக்கல அப்படின்னா வேணா நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறா ஹீரோ. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி, ஏண்டி அப்பனா உண்மையாவே உங்க பாஸ் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, நான் சும்மா அவரை வெறுப்பேற்றதுக்காக தான் அப்படி சொன்னேன், இருந்தாலும் எனக்கு பீரியட்ஸ் ஆகவே இல்லை, எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு அப்படின்னு புலம்புறா. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஒரு சின்னதாக பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லி புலம்பும் போது அவன் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு போறன்றவளை விட வேண்டியது தானே, எதுக்கு அவளை பிடிச்சி பிளாக்மெயிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, அவளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஒரு வேலை செய்ய தெரியாது, அந்த மாதிரி தான் என்கிட்ட அவள் வேலைக்கு வந்தா. அவளோட 22 வயசுல, இப்போ 27 வயசுல அவளை கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு டாப் செக்ரட்டரி ரேஞ்சுக்கு நான் அவளை கொண்டு வந்திருக்கேன். அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5 வருஷமா நான் அவளுக்கு சேலரி கொடுக்கல, அது எல்லாமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அடே ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணோட வேலைக்கு நீ சேலரி கொடுத்துருக்க, அவ்வளோதான் உங்கள் 2 பேருக்கும் இருக்க கனெக்ஷன். அதை விட்டுட்டு வேலை செய்கிற மேலெலாம் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னால் எல்லா கம்பெனிக்காரங்களும் யாரையுமே வளர்த்து விடவே முடியாது. அவளோட டேலண்ட்டை அவள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா, இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்தது. இந்த இடமே வந்து ஹீரோது தான் போல இருக்கு. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, அப்போ நான் அடுத்த மாதத்துல இருந்து உனக்கு ரெண்டை டபுளா ஏத்த போறேன்டா அப்படின்னும் போது, சேச்சே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ பண்றது தான் கரெக்ட், நீ எல்லாத்தையுமே செம்ம சூப்பரா பண்ற, எனக்கு நல்லா புரியுது, நான் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு போயிடுறான். மறுநாள் காலையில் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அப்படியே வந்து வீடு வாசல் இல்லாதவங்களாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு கெட்டப்லேயே வந்திருக்கா. ஹீரோ வரும்போதே ஹீரோவுக்கு இவ இன்னைக்கு என்ன 7:30 கூட்ட போகிறாளுன்ற மாதிரி இருக்குது. இந்த காலை குனிஞ்சு சொரியறதுக்கு எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததே இல்லை நான், எல்லாமே சோம்பேறித்தனமாக இருக்குது, எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணணும், இதுதான் வசதியாக இருக்குது அப்படின்னு குறித்து வச்சு சொரிஞ்சுக்கின்னு இருக்கா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா, இது என்ன இடம், ஆஃபீஸ்க்கு என்ன இப்படி வந்திருக்க அப்படின்னும் போது, ஹாய் டியூட், என்ன டியூட்
இப்போதான் வந்தீங்களா, நல்லா தூங்குனீங்களா நைட்டு அப்படின்னு கலாய்க்கிறா. என்னது டியூடா, நான் உன்னோட சிஇஓ, என்னை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு கேட்குறான். இது எல்லாத்தையும் நீ எங்கேருந்தும் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது. இது எல்லாத்தையும் வந்துட்டு ரோட்டில் குப்பை தொட்டிலேருந்து தான் பொறுக்கிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்துட்டு உன்னால் அசிங்கப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி நீ பண்ணிட்ட அப்படின்னும் போது, ஐயோ சார் அவ்வளோலாம் சீன் இல்லை, எனக்கு வந்துட்டு எதையும் பண்ணுறதுக்கே சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் முடியாதுனாலும் நீங்கள் தான் என்னை பிளாக்மெயில் பண்ணி வேலைக்கே வர வச்சிங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னும் போது, ஆமாம் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நான் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ சார் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் வந்துட்டு விட்டா போதும்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, நீங்கள் சேலரி கொடுக்குறீங்க, நாங்கள் வேலை செய்கிறோம், அவ்வளோதானே, என்னால் எவ்வளோ உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க முடியுமோ ஒரு மாதத்துக்கு அவ்வளோ அளவுக்கு நான் பண்ணுறேன். ஆனால் எங்களோட மென்டல் இஷ்யூ, எங்களோட ஹெல்த் இஷ்யூ எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனக்கு மென்டலி வந்துட்டு நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்தேன்னா இந்த மாதிரி தான் ரிலாக்ஸாக இருப்பேன், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன், தலையை வர மாட்டேன், ஓட்ட கண்ணாடியை போட்டுப்பேன், அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸ் வச்சுக்கிட்டு கூட்டப்பாவாடை போட்டு டிக்கு டிக்குன்னு ஹை ஹீல்ஸை போட்டு நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன வீட்டில் இருக்க விட்டீங்களா, இல்லை என்னை பிளாக்மெயில் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறீங்க, அதனால நான் இப்படி தான் இருப்பேன். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ்க்கு வரணுமா வேணாமா நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். சீக்கிரமாக முடிவெடுத்து சொல்லுங்கள், எனக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் இல்லை, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டு ஹீரோவை விட்டுட்டு அவன் முதல்ல போயிடுறா. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்திருந்தேன்னா அப்படியே கார்டனில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக காற்று வாங்கிக்கிட்டு சூரிய வெளிச்சத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால அந்த அட்மாஸ்பியர் எனக்கு இங்கே கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டெஸ்க்கை சுற்றி ஒரு கோலம் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும் போது இவளை கேள்வியும் கேட்க முடியல, கேட்டாலும் பிரச்சனையாக இருக்கேன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நம்ம 2 பேரும் போயே ஆகணும் அப்படின்னும் போது, அதெல்லாம் என்னால் வர முடியாது சார், ஓவர் டைம்லாம் என்னால் பண்ணவே முடியாது, ஆல்ரெடி இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னும் போது உடனே ஹீரோ சொல்கிறான், நீ இன்னைக்கு ஈவினிங் மட்டும் பார்ட்டிக்கு வந்த அப்படின்னா 1 மாதம் சேலரி உனக்கு அப்படின்னு. உடனே கண்டிப்பாக சார், எத்தனை மணிக்கு வரணும், எந்த இடத்துக்கு வரணும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லைனாக கேட்குறா. அவளை ஃபஸ்ட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு போடுறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கணும் இல்லையா, அவன் கூட்டிகிட்டு போகிறான். உடனே அவள் தயங்கி சார் ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சார், அதை எப்படி நான் வந்துட்டு வாங்க முடியும் அப்படின்னும் போது, ஆமாம் இந்த கடையில் வந்துட்டு ஒரு பேர் ஷூ கூட உன்னால் வாங்க முடியாது, நான் தான் வாங்கி தரணும், வேற வழி அப்படின்னு சொல்கிறான். இது பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜரியெல்லாம் வந்து சில்வர்லேயே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் எடிஷனாக இருக்கணும், எனக்கு சரியான ஃபிட்டிங்காக இருக்கணும், அது மட்டும் இல்லை என்ன மாதிரியான டிசைனர் வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட்லியான டிசைனரோ அவர் ரெடி பண்ணதாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பர்ஸை தீட்டாம விடக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஹீரோயினும் செம்ம சூப்பராக தான் இருக்கான் அந்த ட்ரெஸ்ஸில். ஹீரோவே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பாரு, கரெக்டாக 2 மாதத்துக்கான உனக்கு பர்ச்சேஸையே நான் முடிச்சு வச்சுட்டேன், தயவு செஞ்சால் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடாத, இது எல்லாமே வந்து என்னோட சொந்த செலவில் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், இதில் எதனா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இவளும் யாருக்கும் செலச்சவளே இல்லை. இவன் என்ன சொல்கிறானா, சார் இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டீங்க, ஒரு 5 ஹை ஹீல்ஸு, அதுக்கப்புறமா ஒரு 4 ஃப்ளாட் செப்பலு, ஒரு 2 ரன்னிங் ஷூஸு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கனாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார், நீங்கள் முதல்லையே ஷாப்பிங்க்கும் சேர்த்து இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் இன்னும் நானே செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு பரவாயில்ல போனா போகுது, உனக்கு வேற என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாமும் சேர்த்தே வாங்கிக்கோ அப்படின்னும் போது, சார் வெள்ளியில் 2 வளையல் வாங்கிக்கலான்னு இருக்கேன், அதுவும் ஓகே தானே அப்படின்னு சொல்கிறா. வாங்கி தோலை அப்படின்னுட்டு போயிடுறான். 2 பேருமே அப்படியே சும்மா அசத்தெல்லாம் போய் நிற்கிறாங்க அங்கே. இதை பாரு, எங்கேயும் சைடில் போய் உட்காந்து தூங்குற மாதிரி எந்த ஒரு சேட்டையும் பண்ணிடாத, இங்கேயே கொஞ்ச நேரம் இரு, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யார்கிட்டயும் பேசுறதுக்காக போகிறான். அதுக்குள்ளே இப்போ தான் ஒருத்தனை காட்டுறாங்க. வா என்ன நீ முதல்ல மாதிரி இல்லாமல் இப்போ செம்ம சூப்பராக இருக்கிற, சான்ஸே இல்லை, நான் கூட வேறு ஏதோ ஃபிகராங்கட்டின்னு நினச்சிட்டேன், நீயா அப்படின்னு சொல்கிறான். இவன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். உனக்குலாம் வெக்கன்றதே கொஞ்சம் கூட இருக்காதா, ஒரு பொண்ணை நம்ம ரொம்ப கேவலப்படுத்தி ஏமாற்றிட்டோம், அவகிட்டயே வந்து மறுபடியும் பேசுகிறோமே அப்படின்னும் போது, இல்லை முதல்ல நீ இப்படி இல்லையே, இப்போ செம்மையாக இருக்கு, மறுபடியும் நான் வந்து உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ தயவு செஞ்சு வந்து யோசித்துடாத, ஏன் அப்படி தெரியுமா, நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்றனால நினச்சி நான் முதல்ல ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதுக்கப்புறம் தான் உண்மையாகவே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன ஆயிருக்கு ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தா,
இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இவங்க அம்மா கிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆனால் அவங்க அம்மாவா இவளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத குடும்பம், இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நீ பார்த்துட்டு வந்திருக்கியே, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்துட்டு வெளியிலேயே யூஸ் பண்ணிட்டு வெளியே விட்டுட்டு வந்துடணும்ப்பா, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ கேவலமான புத்தி இருக்க குடும்பம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்தே நான் வச்சிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் பையன் கூடலாம் நான் சுத்த மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப கேவலமாக போயிடும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அவன் மேலே இருக்க கொலை வெறியில் ஹீரோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவன் யார்கிட்ட பிஸ்னஸ் பேசிகிட்டு இருந்தானோ அந்த ஆள்கிட்ட போயிட்டு, சார் இவன் கூட சேர்ந்தெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிடாதீங்க, யாருனாலும் அவன் கூட வந்தவங்கள பாதிலேயே விட்டுட்டு போகிறவன், இவன்கிட்ட நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான். இவனுக்கும் இவன் ஃபேமிலிக்கும் சுட்டு போட்டாலும் அது வராது அப்படின்னு சொல்லிடுறா. ஐயோ சார், அவள் சரியான பைத்தியம், அவள் என் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா பழி வாங்கிறதுக்காக, நீங்கள் எதுவும் அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, டே யாரை பார்த்துடா பைத்தியம்னு சொன்ன, அவ என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கர்னு உனக்கு தெரியுமா? நீ யாரோட காசுல வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அம்மாவோட காசுல தானே. ஆனா உனக்கும் உங்க அம்மாக்கும் எந்த தகுதியுமே கிடையாது இவளை பத்தி பேசுறதுக்கு. அவ ஒரே ஒருத்தியா 22 வயசுல இருந்து அவ குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு வந்துட்டு என்ன தகுதி இருக்குன்னு நீ எல்லாம் அவளை பேசுற? நீயும் உங்கள் அம்மா ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, அதில் இருக்க வருமானத்தில் தானே நீயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அந்த இடமே என்னோடது தான், சீக்கிரமாக காலி பண்ணி கொடுங்க, அங்கே வந்துட்டு நான் பப்ளிக் டாய்லெட் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். சார் எதுக்காக சார் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? அவளுக்காக, அவள் உங்களோட ஸ்டாஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கூட வந்த பொண்ணை வந்துட்டு நம்பி வந்தவளை ஒழுங்காக வச்சு வாழ்க்கை நடத்த உனக்கு துப்பு இல்லை. உங்கள் அம்மா கிட்டேயே வந்து உனக்கு அவளுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு கொஞ்சமும் தைரியம் இல்லை. நீ எல்லாம் என்னத்துக்கிடா உயிர் வாழற? தயவு செஞ்சு வழியை விடு, எங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. மறந்துடாத, சீக்கிரமாக காலி பண்ண, பப்ளிக் டாய்லெட் கட்டணும் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிற ஹீரோயின். அதோட 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இருக்க அப்பார்ட்மெண்ட்டை தான் ஹீரோயினுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா எப்போனாலும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். லைட்டு சரியாக எரியல, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பாத்ரூமில் அடைச்சிக்கிச்சு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு வேலை வாங்கிட்டே இருப்பான். இதெல்லாம் தான் ஹீரோயினுக்கு பாவம் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு போல. எப்படி உங்களுக்கு அவங்கள பற்றியெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, இப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தையே சொல்கிறான். அவங்க அம்மா வந்துட்டு பெரிய பணக்காரனுக்கு செட்டப்பாக தான் இருக்கா, அவன் தான் வந்து அந்த இடத்தையே என்கிட்டேருந்து ரெண்டலுக்கு எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அடிப்பாவி நீ இப்படி ஒழுக்கம் கெட்டவளாக இருந்துக்கிட்டு என்ன வந்து கேவலமாக பேசுனியா? அன்னைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா அவள் வாயை கிழிச்சிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு டையெல்லாம் காட்டலாம் அப்படின்னு ஆஃபீஸில் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு மெசேஜ் வருது, இன்னைக்கு அவனுக்கு வந்து என்னென்ன மீட்டிங்லாம் இருக்குது, என்னென்ன ஷெடியூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இருந்து. நேற்று நம்ம பண்ணதில் வந்துட்டு அப்படியே மயங்கிட்டா போல இருக்கே, அதனால மறுபடியும் பழைய மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டா, வெரி குட் அப்படின்னு நினைக்கும் போது கதவை யாரை தட்டுறாங்க. கரெக்டான டைமுக்கு வந்துட்டான் டையை கட்டுறதுக்கு, அவ்வளோதான், இனிமேல் மறுபடியும் பழைய மாதிரி இருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். வா வா சீக்கிரமாக டையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் போஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு பையன், உண்மையாகவே நேற்று நைட்டு நீங்கள் வந்து என்னை டச் பண்ணிட்டீங்க சார், என் மேலே நீங்கள் எவ்வளோ அளவுக்கு அக்கறை எடுத்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது. அதனால தான் நான் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டேன், நான் இருக்க இந்த 2 மாதம் வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்துட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் நான் போனதுக்கப்புறம் என்னோட கஷ்டமே உங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் இப்படி ஒரு செக்ரட்டரியை நான் வந்துட்டு இப்போ தான் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுத்திருக்கேன். இவனுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன், அவன் உங்களை இனிமேல் பத்திரமா பார்த்துப்பான், அவனை நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. சான்ஸே இல்லைம்மா, நீ ரொம்ப நல்லா பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறுப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை இன்னைக்கு வேலையை விட்டு அனுப்பு. இவன் மொதல் நாள் எப்படி சொதப்பிட்டான் தெரியுமா? கிளைண்ட்ஸ் எதிர்க்க வந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னால் நிறைய குடிக்க முடியாது அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணுவ? பச்சை தண்ணியை தானே மாற்றி வைப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தேனே. ஆமாம் இவனும் பண்ணான் அந்த வேலையை, யாருக்கும் தெரியாத மாதிரி பச்சை தண்ணியாக அதை மாற்றி அவன் என்கிட்ட கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா தண்ணியை எடுத்து சூஸ் பண்ணுறதுக்கு நீட்டுறேன், அதுலேருந்து புகை வருது. சார் உங்களுக்கு அப்புறமா கோல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சுடு தண்ணி மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ கிளைண்ட்ஸ் எதிர்க்கே எனக்கு மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினு என் கூட சேர்ந்தவளா இருப்பா போல, அவ்வளோ பெரிய ஜோக்கெல்லாம் இல்லையம்மா அப்படின்ற மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா.
சாரி சார், இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே, போக போக எல்லாம் சரியாயிடும், நான் எப்படியாவது அவனை சரி பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்றா. உடனே இவனுக்கு கூட்டிட்டு போயிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ அவங்கள பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும், அவர் பக்கத்துல போனாவே எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட புலம்பும் போது, அவர் இப்ப இருக்கிற வந்துட்டு டென்ஷன் எல்லாம் ரொம்ப கம்மி. ஸ்டார்டிங்ல இவங்களோட கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது, அப்பெல்லாம் அவரும் தூங்க மாட்டாரு, அதுல ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு, என்னையும் தூங்க விட மாட்டாரு, நானும் அவரும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் 24 மணி நேரமும். அப்ப நாங்க 2 பேருமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தோம். அப்பெல்லாம் இன்னும் எவ்வளவு அளவுக்கு பயப்படுற மாதிரி இருப்பாரு தெரியுமா, என்னென்ன வார்த்தையால என்ன திட்டிருப்பாருன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் 2 பேருமே வந்து நிறைய விஷயத்த அப்போ தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி முறை ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஹீரோயின் இன்டர்வியூக்கு வந்திருப்பா. அந்த இன்டர்வியூக்கு தனித்தனியாக யார்கிட்டையும் இன்டர்வியூ எடுக்காமல் எல்லாரையும் நிற்க வச்சு, இங்கே தூங்கணும்னு நினைக்கிறவங்க, டைமுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறவங்கலாம் வேலையே செய்ய முடியாது, என்னால் அதிக சேலரி எல்லாம் 3 மாதத்துக்கு தர முடியாது, 3 மாதமும் உங்களுக்கு சேலரியே இல்லாமல் கூட இருக்கும், அதுக்கப்புறமா 30,000 ரூபாய் சேலரி தருவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா வேலை செய்கிறீங்களோ போனஸை நான் அதிகமாகவே தருவேன், நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, இல்லைனா இப்பயே இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அங்கே நின்று ஒரே ஆள் ஹீரோயினாக தான் இருக்கும். நான் எதுவும் பொய்யாலாம் சொல்லலை, உண்மையாக தான் சொன்னேன், இதுதான் இந்த கம்பெனியில் நடக்கும், இந்த கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு, அப்பயும் நான் உன்னை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா நீ இதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது, ஹீரோயின் எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், எனக்கு 3 மாதம் சேலரி கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் கிடைக்க போகிற போனஸ்க்காக நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளோட கையில் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் காப்பியோ ஏதோ ஒன்று இருக்குது, யாரையோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான்றது மட்டும் ஹீரோக்கு தெரியுது. நீ வேலையை கற்றுக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சின்னா நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க, ஹீரோ அதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நாவல்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும், அந்த நாவல் எல்லாம் படி, அப்பயாவது உனக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நல்லபடியாக மாறிடுதான்னு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏக்கச்சக்கமான நாவல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அந்த நாவல்லாம் வேஸ்டி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவ்வளோதானே, இதா பென்ட்ரைவ், படம் நிறைய வச்சுருக்கேன், அந்த படத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லி பென்ட்ரைவை கொடுக்குறா. இவளல்லவா தோழி. நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போன உடனே என்ன வேலை பண்ணாலோ இல்லையோ, நைட்டு கரெக்டாக வந்துட்டு லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு போய் உட்காந்துட்டா அந்த பென்ட்ரைவை போட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. வசனம் மேடம் முக்கியம், படத்தை பாருடா அப்படின்னு யோசிக்காம, என்னது இது சவுண்டு வரல, லேப்டாப்புக்கு எதுனா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சவுண்டு வச்சு வச்சு பார்க்குறா. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்பவும் மோசமான ஒரு அசிங்கம் நடந்துடுது. என்ன அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் வீக் வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்கா மீட்டிங்க்கு. அப்போ அவனோட ஸ்பீக்கரை இவளோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கா போல. அவனோட ஸ்பீக்கர் ஆட்டோமேட்டிக்காக அவள் வீட்டில் இருந்து இங்கே கனெக்ட் ஆகிடுது. இவன் ஐயோ இந்த மாதிரி சவுண்டு எங்கே இருந்துடா வருது அப்படின்னு தேடி அந்த ஸ்பீக்கர் கிட்ட வரான். பார்த்தா இன்னும் வால்யூம் அதிகமாயிட்டே போகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டா கொஞ்ச நேரத்தில் அவள் வைக்கிற சவுண்டில் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் வந்துருவாங்க போல, நியூசன்ஸ் கேஸ் போட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டு ஹீரோ வேகமா அதோட பிளக் கனெக்ஷனை புடுங்குறான். அடியே பாவி, என்ன கன்றாவிடி இது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஹீரோக்கு தெரிஞ்சது நேரம் அங்கே போயிடுறான். ஹீரோயினுக்கு தான் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா, ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு கதவை திறக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில், என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் நைட்டு யாருன்னா கதவை தட்டி இருந்தேன்னா பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் சொல்லுங்களேன், என்ன படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் இவ்வளோ சவுண்ட் எஃபெக்டோட அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை சார், அனிமல் பிளானட் பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இவளுக்கு புரிஞ்சிடுச்சு, ஐயோ ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆயிடுச்சு போல ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு, இந்த சவுண்டு என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க, என்னோட நிலைமை என்ன மாதிரி ஆயிருக்கும், நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு போய் நிற்கணும்னு உனக்கு கொஞ்சமாச்சும் தோணுச்சா தோணலையா, இவ்வளோ சவுண்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காத்துறான். இது எதுக்குமே நான் காரணம் இல்லை, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், நல்லா யோசித்து பாருங்க, நான் அப்போல இருந்து உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன், அங்கே நடக்கிற மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் என்னை கூப்பிட்டு நைட்டு பூராவும் வேலை வாங்கினீங்க இல்லையா, அன்னைக்கு போன வாரம் நடந்த மீட்டிங்க்கு என்னோட சிஸ்டம்ல இருந்து தான் ப்ளூடூத்ல ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி உங்களுக்கெல்லாம் டெமோ காமிச்சிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது சரி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசித்து எல்லா டென்ஷனையும் என் மண்டையில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணமான நீங்கள் என்னையே வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண முடியும், சவுண்டு வந்துடுச்சு அவ்வளோதானே, ஆமாம் நான் படம் தான் பார்த்துருந்தேன்,
வந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாயை மட்டும் இங்கேருந்து போங்க. இது என்னோட ப்ரைவசி டைம். இந்த டைமுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். படம் பார்ப்பேன், இல்லைன்னா வந்துட்டு 4-5 பாய்ஸை வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வருவேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்துறா. இவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கான், ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. ஐயோ போயா, அங்கே படத்தை பாதியில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவ பாட்டு போயிடுறா. இவனுக்கா செம்ம அசிங்கமாக போச்சு. கேட்காமையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதோட மறுநாள் காட்டுறாங்க, ஹீரோயினோட வீட்டு பாத்ரூமில் வந்துட்டு ஷவர் எல்லாம் ஒர்க் ஆகவே இல்லை. ஹீரோ தான் போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்ததுலேருந்து டேப்பை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பக்கத்தில் நிற்கிறா. பார்த்தா கனவு. ஹீரோ அப்படியே கனவுலேருந்து அலண்டு அடித்து எழுந்துக்கிறான். அடைச்ச என்ன கன்றாவி, இவளால் நான் என்ன நிலைமைக்கு ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். மறுநாள் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு எப்படியாவது பேசி புரிய வைப்போம். இதை பாரு, உன்னோட பிரச்சனைக்கு நீ வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக தேடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீ என்னென்னவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க போக அது எதுனா தேவையில்லாத பிரச்சனையை வந்துட போகுது. ஸோ நீ வந்து ஏன் வேலையை விடணும், அதுக்கு ஒர்க் பிளேஸ்லேயே ஒரு நல்ல பையனாக பார்த்து நீ டேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நீங்கள் சொல்கிறது கூட நல்ல ஐடியா தான். ஆக்சுவலாக வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாமே 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் கன்றாவி பிடிச்சவன், அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. வேற யாரு சார் சொல்றீங்க? வேற யாருமே எனக்கு ஏத்த மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவங்க உன் பக்கத்திலேயே கண் எதிர்க்கே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, ஆனா உனக்கு தெரியாம இருக்கும், நல்லா யோசித்து பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவை பாக்குறான். அவனும் அப்படியே எழுந்து நின்று போஸ் கொடுத்து பந்தாவன் நின்றுகிட்டு இருக்கான். சார் எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்க அந்த புதுசா வந்து செக்ரட்டரியை தானே சொன்னீங்க. எனக்கு ஓகே தான், சின்ன பையன் சிக்கன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லும் போது அடிப்பாவி எல்லாரையும் சொல்லிட்டேன், வாட்ச்மேனு டாய்லெட் கழுவுறவன் வரைக்கும் சொல்லிட்டேன், உன் கண் எதிர்க்க நிக்கிறேன் நான் தெரியலையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மரியாதையா இங்க இருந்து போயிடுறியா வெளியில அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோயின் வெளில போகும்போது ஹீரோவோட அம்மா வராங்க. இவங்களை இப்பதான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க எப்போ வந்தாலுமே இவனை பிளைண்ட் டேட் போக சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 பொண்ணுங்களோட போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டு நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நம்ம வந்துட்டு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் எடுத்தா கூட 50 பேரை இன்டர்வியூக்கு வர வச்சுட்டு அதில் ஒரு 3 பேரை எடுப்போம். ஆனால் நீ வந்துட்டு வெறும் 10 ஃபோட்டோவை காட்டுற. என்னால் முடியாது, எனக்கு பொண்டாட்டினா நிறைய ஆப்ஷன்ஸ் வேணுமா, ஒரு 500 பேரோட ஃபோட்டோவை கொண்டா நான் அதில் செலக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நேராக வெளியில் போனவங்க ஹீரோயின் கிட்ட போய் கேட்குறாங்க, 5 வருஷமா எந்த நேரம் எங்கே போனாலும் வந்தாலும் நீ தான் என் பையன் கூடயே இருக்க, அவனுக்கு எதனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சான்ஸே இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை, அவரோட ஃப்ரெண்டு கூட மட்டும்தான் எப்பயுமே இருப்பாரு, போவாரு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனை பத்தி சொல்றா. இவங்க 2 பேருக்கும் டவுட் வந்தது. ஐயோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேவா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி டவுட் வருது. இதை பாரு, எப்படியாவது கண்காணிச்சு எனக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் கொடு, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நான் என் பையன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு நைட்டே ஃப்ரெண்டுக்காரன் அங்க வரான் சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு. அப்ப சாஸ் பேக்கெட்டை பிக்கும் போது ஃபுல்லுத்தையும் ஹீரோ மேல அடிச்சிடுறான். தற்செயல ஹீரோயின் திருப்பி ஹீரோவோட ரூமை பாக்குறா. பார்த்தா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலயே மாறி 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் கட்டுறானுங்களா. அவ்வளவுதான். ஐயோ அந்த மேடம் நினைச்சதெல்லாம் கரெக்டா இருக்கும் போல இருக்கே. டே, ஆபீஸ்ல நைட் ஆனா ஆள் இல்லாத நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. அவனுங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் இப்பவே கிளம்பி போறான். ஆனா ஹீரோ இருந்து வேலை செய்ய போறான். நான் வீட்டுக்கு போய் சேஞ்ச் பண்ணிப்பேன், அதனால என்னோட ஷர்ட்டை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிதான் மாத்தி கொடுக்குறானுங்க. இதெல்லாம் வந்துட்டு புரியாம 2 பேரும் ஷர்ட்டை கட்டிட்டு நிக்கிறத போட்டோ எடுத்து அவங்க அம்மாக்கு அனுப்பி விட்டுறா. லேடிஸ் கிளப்ல அவங்க அம்மா ஜாலியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த போட்டோவை பார்த்த உடனே அவ்வளவுதான் மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. மறுநாள் கிளம்பி நேரா ஹீரோவை பார்க்கறதுக்காக போறாங்க. எதுக்குமா இவ்வளவு தொலைவு வந்த அப்படின்னும் போது, ஏண்டா நான் இவ்வளோ நாளுமே வந்துட்டு ஒரு அம்மா மாதிரி அவங்ககிட்ட பழகிருப்பேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிருப்பேன், ஆனால் என்கிட்டயே நீ இந்த விஷயத்த சொல்லலைல்ல. இதை பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இதில் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ, அவங்க கூட வந்துட்டு நீ லிவின்ல இருப்பியோ இல்லைன்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பியோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் ஃப்ரெண்டு அவன் மட்டும் வேண்டவே வேண்டாம், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் குடும்பஸ்தன், அதனால அவனை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா ஏம்மா நீ இப்படி பண்ணுற, நீ என்னை பற்றி யோசித்து நீ என்னென்னவோ யோசிக்கிற அப்படின்னு
அப்படின்னும் போது இதை பாரு, நீ கேவா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா, நீ நான் சந்தோஷமா இருக்கணும், நான் டூருக்கு போகணும், வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்கமா சம்பாரிச்சு செலவு பண்ற. அப்ப இன்னொரு பையனும் எனக்கு வந்துருவான் இல்லையா சம்பாரிச்சு செலவு பண்றதுக்கு. ஸோ நான் ஹாப்பியா தான் இருப்பேன். நீ அதனால எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எது உண்மையா இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லுவேன். நான் ஒரு பொண்ணை ஆல்ரெடி லவ் பண்றேன், நான் கேலாம் கிடையாது, ஆனா நான் உனக்கு அதை அப்புறமா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வந்துட்டு அவள் டேபிளில் பார்த்தா டேபிளே ஜெகஜோதியாக இருக்குது. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸை அள்ளி வீசிட்டாங்க ஹீரோயினுக்கு. நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ இங்கே வேலை கூட செய்ய வேண்டாம், நீ இங்கே என் பையன் கூட இருந்தீனா மட்டும் போதும் எனக்கு. நீ எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வரா. அப்போ தான் செக்ரட்டரியை பார்க்குறாளா, அதாவது அந்த பையன் இருக்கான் இல்லையா அவனை பார்க்குறா. அவனை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது இவங்க 2 பேரும் லிங்க் பண்ணி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. என்னோட காரில் பெட்ரோல் தீர்ந்துடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் தொலைவு நான் போயிட்டு ரொம்ப தொலைவு போய் தான் பெட்ரோலை போட முடியும், அதனால நீங்கள் இவ்வளோ ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு உளறா. உடனே அவனும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஹீரோக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். அப்போனா இவ நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, கன்ஃபார்மாகவே அவன் கூட சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு வெறுப்பாயிடுது. ஹீரோ என்ன ஃப்ரெண்டுக்காரி சொன்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இடுப்பு அப்படி கோணியாக வச்சுக்கிட்டு நம்ம ஜான்வி கபூர் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவங்களோட குடும்பமே சித்த வைத்தியர் போல. உடனே இவன் என்ன சொல்கிறேன்னா, மேடம் ஆக்சுவலி உங்களுக்கு இடுப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், மசாஜ் பண்ணிங்க இல்லைனா அக்குபஞ்சர் தெரப்பி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாயிடும், அதில் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கண்ணாடியை எடுத்து போடுறான். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பான் போல ஹீரோவும். வீட்டுக்கு அவங்க 2 பேரும் உள்ளே போய் காலவராச்சு. இது வரைக்கும் அவன் வெளியில் போகவே இல்லை. இன்னும் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஐயோ எம்மான்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுக்குறா. அவளை என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா கதவை உடச்சிக்கிட்டு போய் அங்க போய் பார்த்தா ஒன்னும் இல்ல, அவன் நல்லாதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயினுக்கு இடுப்புல சுளுக்கு கழுத்துல சுளுக்குன்னு சுளுக்கு எடுத்து விட்டுருக்கான் போல இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பிரைவசி டைம்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னும் போது இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதனாலதான் உன்னை கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னும் போது அதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை செக்ரட்டரி தான், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். 5 வருஷத்துக்கான ஃபைல கொடுத்து இது எல்லாத்தையும் ரிவ்யூ பார்த்து நாளைக்கு எனக்கு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் காலையில ஜோம்பி மேன் மாதிரி நிக்கிறான். டே என்னடா ஆச்சு அப்படின்னும் போது இல்ல சத்தியமா என்னால முடியல, இந்த அளவுக்கு வேலை தான் நீங்களும் செய்வீங்களா டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்கறான். 4வது தெருவில் நமக்கு ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கான ரெண்டை கொடுக்கவே மாட்டாங்க, அந்த ரெண்டை போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்றான். அவன் மேல ஹீரோ கொள்ளவேறி ஆத்திரத்துல இருக்கான் போல, கண்டிப்பா விடவே போறதில்ல. ரெண்ட் வாங்க போன இடத்துல செம்ம அடி கொடுத்து அமிச்சிட்டானுங்க. அவனுங்க அடியெல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க போல இருக்கு. பாவம் இவன் ஸ்டிக்கை வச்சு நொண்டிட்டு வரான். அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தல தம்பி, அவனுங்க கிட்ட எல்லாம் ட்ரிக்கா தான் வாங்க முடியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற ஹீரோயின். இது நீங்க போறீங்களா, அவனுங்க என்கிட்டயும் மொட்டத்தனமா நடந்துக்கிட்டானுங்க அப்படின்னும் போது மாசமா இருக்க எந்த பொண்ணுகிட்டயும் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஏண்டா ரெண்ட் வாங்கிட்டு சொன்ன, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுங்க கொடுக்க மாட்டேன்னுட்டானுங்க, அடியால வச்சு அடிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்றான். சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது இல்லை நம்ம செக்ரட்டரி சூ அங்கே போயிட்டாங்க அப்படின்னும் போது என்னது ஹீரோயின் போயிருக்காளா அப்படின்னு டென்ஷன் ஆகி ஹீரோ கிளம்புறான். இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஒரு மூட்டையை சுற்றி வயிற்றுல வச்சுக்கிட்டு படுபாவி ஏண்டான்னு இப்படி பண்ண, இப்படி புள்ளைய கொடுத்துட்டே என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறா. அங்கே இருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அவன் பொண்டாட்டி அந்த இடத்துக்கு பொலார்னு அவனை அடி பின்னி எடுக்கிறா. அட பாவி கடங்காரன், ரெண்ட்டுக்கு கொடுத்தவன்லாம் வாசல்ல கதவை தட்டி காசை கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அதுக்கெல்லாம் காசை கொடுக்காம நீ இவளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பொண்டாட்டி அடிக்கிறா. அடியே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் இப்போதே காசை அமுச்சு விட்டுறேன், தயவு செஞ்சு என் பேரை டேமேஜ் பண்ணாது, நடந்த உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அந்த 10% பெனாலிட்டி நீ லேட்டாக கொடுக்கறதுக்கு அதையும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. பாரு பெனால்ட்டியோட போட்டுட்டேன், தயவு செஞ்சு உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இதை அவன் பிள்ளைய நீயே வச்சுக்கோ, இனிமே இந்த மாதிரி எதனா பண்ண வேற விதமா உன்னை அசிங்கப்படுத்துவேன் ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்குன்னு எங்க ஸ்டாஃப் கை கால உடைப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா. பாத்தியா யாரை எப்படி சமாளிக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், இதுதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. நீங்க எதுக்கு வந்தீங்க, நானே எல்லாத்தையும் முடிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்றா ஹீரோயின்.
சரி நீ கிளம்பு, நீங்க இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த 5 வருஷத்தை முடிச்சிட்டியா அப்படின்னும் போது முடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்பனா அதுக்கும் முன்னாடி 5 வருஷத்தை போய் எடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. எப்பவுமே எனக்கு தெரியும் உன்னோட ஒர்க் வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், நான் என்ன பண்றது, எனக்கு எதுவுமே தெரியாத சின்ன வயசுல வந்து உங்ககிட்ட சேர்ந்தேன், அதை எல்லாத்தையும் இன்னைக்கு அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பா, என்ன மாதிரி வந்து ஒரு ஆளா அவனை உருவாக்கிட்டு தான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்றா. சரி எனக்கு ஒரு டவுட், நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை தானே டேட் பண்றீங்க, எதுக்காக இவன் விஷயத்துல நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, இவனே உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, யாருன்னா ஒருத்தரை டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கு யார் சொன்னா நான் கேனு, எனக்கு ஆம்பளைங்களை தான் பிடிக்கணும் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்றா. இதை யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம், நீ சொல்லலாமா, அன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன, அன்னைக்கு நீ ஃபுல் போதையில இருந்த, வேணும்னா இன்னைக்கு நைட்டு ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவன் நம்ம கிட்ட இப்படி பேசுறானேன்னு. ஹீரோயினுக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான கால் வருது, உடனே அவ கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான். தம்பிக்காரன் என்ன பண்றான்னா பாட்டியோட ஆப்ரேஷனுக்காக ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிருக்கா போல, அந்த காசை எல்லாத்தையும் நீ கொடு, நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது டே அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமாடா இந்த காசுக்காக, 5 வருஷமா அவள் சாப்பிடாம தூங்காம கொல்லாம அத்தனை அளவுக்கு வேலை பார்த்துருக்கா, என் உயிரை காப்பாற்றணுன்ற ஒரே எண்ணத்துக்காக, அதுக்காகவே நான் இந்த காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்கும், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த கிளைமேட்டை மாறி மாறி இருக்கிறதுல எனக்கு கொஞ்சமும் தொண்டை சரியே இல்லை, அதனால தான் ஒரு நிமிஷத்துக்கு வேறு வேறு வாய்ஸ் வருது. இவன் தம்பிக்காரன் வந்துட்டு அந்த பாட்டியை மாட்டிக்கிட்டு இருக்கானா, அப்போ ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. ஆமாம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு, பாட்டியை கொலை பண்ணலான்னு தானே பார்க்குற, ஆப்ரேஷன் பண்ண விடாமல் நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன், இப்போ போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அடியே நான் உன் தம்பி தானே, உன்னோட சொந்த தம்பி தானே, எதுக்காக நீ என்னை இப்படி பண்ணுற அப்படின்னும் போது டேய் பாட்டிக்கு கரெக்டான டைமில் இப்போ அந்த ஆப்ரேஷனை பண்ணலை அப்படின்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது, எதுக்காக நீ இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிற, நீ வந்து என்றைக்குமே வந்து திருந்தவே மாட்ட, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வா அப்போ தான் திருந்துவ அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. வெளியில வந்த உடனே நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா சார், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இவன் வெளியில வந்தா எனக்கு ஆபத்து, இவனை வெளியிலேயே விடாதீங்க அப்படின்னு சொல்றா. பாட்டிமா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு சாக போகிறவதாம்மா, எனக்காக எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நீ இந்த ஆப்ரேஷன் பண்ணுற, அந்த காசை நீங்கள் 2 பேரும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க, தம்பிக்கும் சரி உனக்கும் சரி, சின்ன வயசுலேருந்து நான் ஒன்றுமே பெருசாக பண்ணதில்லை அப்படின்னும் போது அதுக்கு தான் இவ சொல்கிறா, என்னை வளர்த்ததே நீ தான், எங்கள் அம்மா இருக்காங்கன்னு பேர், என் தம்பியை மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும், அவனை மட்டும்தான் அவங்க கவனிப்பாங்க, ஆனால் எனக்கு எல்லாமே பண்ணது நீ தானே பாட்டி அப்படின்னு சொல்லி அழறா. அதோட மறுநாள் ஆஃபீஸில் காட்டுறாங்க, ஹீரோயின் அவளோட டெஸ்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டா. இன்றைக்கி என்ன அதிசயம் மேடம், என்னத்துக்காக நீங்கள் உங்களோட டெஸ்கை இவ்வளோ சீக்கிரமே க்ளீன் எல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களே, இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த 5 வருஷமா நானும் ஹீரோவும் வந்துட்டு தூங்காம சாப்பிடாம எதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதுக்கான நாள் தான் இன்னைக்கு. ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து, அதுவும் முக்கியமான ஒரு பெரிய லெவல் கிளைண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் விசிட்டுக்கு வராங்க, அதே நேரத்துக்கு மீடியாக்காரங்கெல்லாம் வராங்க, அப்போ நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும், என்னோட ஈகோ என்னோட பிரச்சனைலாம் இன்னைக்கு எதுவும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, அப்பதான் ஹீரோக்கு நல்லது அப்படின்னு சொல்றா. சான்ஸே இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களை மாதிரி நான் ஆவேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக அதே நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவளை தேடிக்கிட்டு ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. உள்ளே போகக்கூடாதுன்னு எவ்வளோ தடுத்தாலும் கேட்க மாட்டுறாங்க. இவ தான் வந்துட்டு தம்பிக்காரனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா இல்லையா, அப்போ சும்மா விடுவாங்களா என்ன, மரியாதையாக வா, இப்போவே அவனை வெளியில் கூட்டிகிட்டு வரணும், உன்னை மாதிரி ஒரு கேவலமான அக்கா யாருக்குமே இருக்க மாட்டாங்க, நீ எதுக்காக உன் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்புன அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கமாக திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வருது, கத்தணும்னு தோணுது, ஆனால் அவளோட கண்ணு முன்னாடி பகல ஹீரோ கொஞ்சம் கூட வந்து ரெஸ்டே இல்லாமல் இந்த கம்பெனிக்காக பட்ட கஷ்டம்தான் கண்ணு முன்ன ஓடுது. அம்மா உங்களுக்கு என் மேலே எவ்வளோ வேணாலும் கோவம் இருக்கலாம், ஆனால் அதை காட்டுறதுக்கான இடம் இது இல்லை, நீ வா நம்ம வெளில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் முடியாது, நான் இங்கே நின்று தான் பேசுவேன், உன்னோட உண்மையான சுயரூபம் என்னன்றது எல்லாருக்கும் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு பல ஆணு கண்ணத்துலேயே ஒன்று விடுறாங்க. மீடியாக்காரங்க இதை வீடியோலாம் எடுத்துடுறாங்க. நீங்கள் யாரை வேணா இருக்கலாம், எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து எங்கள் ஸ்டாஃப் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரி சண்டைக்கு வரான். நீ யாரா, நீ இவளுக்கு யாரு, நீ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும் பார்க்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரியே இப்படியெல்லாம் பேசுகிறா.
என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு என்னோட ஸ்டாஃப்ஸையே அசிங்கமாக பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவ்வளோதான். உடனே ஹீரோயின் கடுப்பாயிட்டு வாமா தயவு செஞ்சு வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஆனால் அவங்க அம்மா கேட்கவே மாட்றாங்க. ஹீரோயினை அடிக்கிறது என்ன தள்ளி விட்டுறது என்னன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. செக்யூரிட்டிஸ் இந்த பொம்பளை பிடிங்க அப்படின்னு சொல்கிறா. இது ஒன்று இன்னொரு வீடு கிடையாது, யார் வேணாலும் உன்னை அடித்தாலும் நீ வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இது என்னோட ஆஃபீஸ், எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அவங்க என்ன உனக்கு கொடுத்தாங்களோ அதை மரியாதையை திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக ஹீரோயினை போயிட்டு பலான்னு உனக்கு அன்னத்திலேயே வைக்கிறான். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சீனுக்கு நான் டோட்டலாக அகைன்ஸ்டுங்க. அப்பா அம்மா தான் என்ன பண்ணாலும் சரி அவங்க மேலே நம்ம கை வைக்கிறது ரொம்பவும் தப்பான விஷயம். அவங்கள பிடிக்கலையா நம்ம ஒதுங்கி போயிடணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன பூமர்னு கூட கிண்டல் பண்ணலாம் சொல்லலாம், ஆனால் என்னோட கருத்தை இதை மட்டும் நான் மாற்றிக்கவே மாட்டேன். இது மட்டும் கிடையாது, நீங்கள் பண்ணதுனால இன்னைக்கு என் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் நடந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும். என்னோட லாயர் வந்துட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவார் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான். அவங்கள தரன்னு ஏற்றுட்டு போயிடுறாங்க வெளியில். என்னை மன்னிச்சிடுங்க சார், இன்னைக்கு வந்துட்டு உங்கள் கம்பெனிக்கும் உங்களுக்கும் எவ்வளோ அளவுக்கு முக்கியமான நாள்னு எனக்கு தெரியும், என்னால் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. எல்லாமே எனக்கு முக்கியம்தான், அதை விட எல்லாத்த விடவும் நீ தான் எனக்கு முக்கியம். உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது அதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. இந்த கம்பெனிக்கு நான் எவ்வளோ முக்கியமோ நீயும் அதே அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாக்காரங்க கிட்டலாம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறான். உங்களுக்கு இங்கே நடந்ததை வச்சு என்னன்னு தெரியாது, ஆனாலும் வந்து உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இப்போ இருக்க மீடியாக்காரங்கெல்லாம் வந்துட்டு சாவு வீட்டில் போயிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் விடாம எல்லாரோட க்ளோஸ்அப் ஷாட்டையும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு கொஞ்சமும் புரிய மாட்டுது. பாவம் எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மூஞ்ச அவங்க வந்து மக்களுக்கு காட்டணும்னு நினைப்பாங்களா இல்லையானே நமக்கு தெரியாது. ஆனால் இவனுங்க போயிட்டு அப்படியே மூஞ்சி கிட்ட போய் க்ளோஸ்அப் வச்சு அதை எடுத்து லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரிக்கு இது எல்லாம் தெரிஞ்சு வீட்டுக்கு வர ஐஸ் பேக் எல்லாம் வாங்கிட்டு வர ரொம்ப அவளுக்கு கஷ்டமாயிடுது. ஏன் தான் உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு கொஞ்சமும் தெரியவே இல்லை. அவங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, பையன்தான் அவங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லும் போது சரி விடு அவனையாவது நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. எல்லாம் சரி, இவ்வளோ பிரச்சனை இல்லை, நீ எதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க, கன்னத்தில் அடி வாங்கினேன்னு பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ தான் வந்து ஹீரோ பண்ணதெல்லாம் சொல்கிறா. அதுக்கு எதுக்குடி நீ வெக்கப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறா இவ. இல்லடி அந்த சிடுமூஞ்சி கிட்ட நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவ்வளோதான் ஃப்ரெண்டுக்காரிக்கு அடி பாவி, ஏய் உன் வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும் நான் கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்க்கலடி. அந்த ஆளை என்ன அளவுக்கு கேவலமாக பேசிக்கிட்டு இருப்ப ஒரு நாளை போல, இப்போ என்னடி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி அவ செம்ம ஷாக்ல இருக்கா. ஆமாண்டி உண்மைதான், அவர் மேலே நான் வெறுப்பாக இருக்கேன், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நல்லா யோசித்து பாரு, எனக்கும் அவருக்கும் வந்து டிஸ்டன்ஸே வரமாட்டுது. ஆஃபீஸ்லேயும் அவர் கூடியே இருக்கேன், இங்கே பாரு என் வீடை அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்னோட லைஃப்பில் இந்த முக்கியமான ஸ்டேஜ்னு பார்த்தா இந்த 20க்கு மேலே அந்த டைம் மொத்தத்தையும் நான் வந்து அவர் கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை அப்படின்னாலும் சரி, அவர் என்னை எவ்வளோ திட்டினாலும் சரி, என்றைக்கும் என்னை வந்து விட்டு கொடுத்ததே இல்லை. ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னும் போது இவ இல்லடி இதுக்கு மேலே இன்னைக்கு போதும், தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவுமே பேசாத, நான் இன்னைக்கு இங்கேருந்து கிளம்புறேன், என்னால் முடியல, எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, நீ ஒன்று சொல்கிற என் காதில் ஒன்று கேட்குதா, இல்லை நான் கேட்குறத தான் நீ சொல்லின்னு இருக்கியான்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோ வந்து நிற்கிறான். பார்த்தா அவன் வந்துட்டு ஆயின்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இல்லை ஐஸ் கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல ஐஸ் கட்டியே வச்சாலுமே வந்துட்டு இந்த ஆயின்மெண்ட் போடு, அப்போ தான் அடையாளம் டக்குன்னு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு இதே போதும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டு விடுறான். எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற, ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா எதுன்னு நினைக்கிற, ரொம்ப பணக்காரவங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க அப்படின்லாம் நீ நினச்சிக்கிட்டியா என்ன, நான் இதை விடவும் மோசமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு நல்ல பேர் தான். சடனாக எனக்கு 19 வயசு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு பிஸ்னஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது.
தெரியாது, வெளி உலகம் கூட தெரியாது. எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை ரொம்ப சந்தோஷமா அவங்கள ஜாலியா மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட வேலை கஷ்டம் என்னன்றதை அவங்களுக்கு காமிச்சதே கிடையாது. எனக்குமே 19 வயசு, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் பிஸ்னஸை பத்தி எதுவுமே தெரியாது. சுயமா எங்க அப்பா வந்து இந்த பிஸ்னஸை நடத்தினாரு. அது அவங்க அப்பா விட்டது கிடையாது, அவங்களோட சொத்து கிடையாது, எதுவும் கிடையாது. எங்க அப்பாவா பண்ண பிஸ்னஸ் தான் இது. அவர் அதை பெரிய சக்ஸஸும் ஆக்குனாரு. அந்த ஒரு பிஸ்னஸுக்காக எங்க சித்தப்பாவும் அத்தையும் வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட பணத்தை கூட நாங்கள் புதைக்கல, அதுக்குள்ளேயே வந்து நின்று சண்டை போட்டாங்க. அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன், எங்க அப்பாவோட கடைசி மூச்சியே இந்த பிஸ்னஸ் தான். இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்குல இருந்து நான் தான் இந்த பிஸ்னஸை பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் நான் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன்னால பண்ண முடியாது, நீ சின்ன பையன், உனக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை நான் செஞ்சு காட்டணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் இந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சாப்பிட்றதில்ல தூங்குறதில்லன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மோசமான விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கல. நாங்களாம் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நினைக்கும் போது பணக்காரங்களும் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. எல்லாருமே அந்த மாதிரி மோசமானவங்கெல்லாம் கிடையாது. நான் கஷ்டத்தில் இருக்கும் போது என் கூடயே இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா, அது யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் பிஸ்னஸே நடத்த முடியல, அவ்வளோதான், இவனால் சம்பளம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை விட்டுட்டு போனாங்க. அந்த நேரத்துக்கு எல்லாரும் ஒரு சைடு போகும்போது ஒருத்தி மட்டும் வேற ஒரு சைடில் வந்தா. என்னால் எத்தனை மாதம் சேலரி கொடுக்க முடியும்னு கூட தெரியல அப்படின்னும் போது, 1 மாதம் கொடுக்காம இருப்பீங்களா, 2 மாதம், 3 மாதம், அதை எல்லாமே வந்து கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நானும் உங்கள் கூட வந்து ஒரு பார்ட்னராக ஏதோ செஞ்சேன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மாத சேலரியை இன்ட்ரெஸ்டோட திருப்பித்தாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் சொல்லியிருக்கா. அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்கிறானா. அவ்வளோதான், ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு இவங்கிட்ட விழுந்துட்டா. இப்போ அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா ஹீரோவியே. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினுக்கு கால் வருது. வேற யாரும் இல்லை, அந்த செக்ரட்டரி பையன் தான். இவனுக்கு கடுப்பாயிடுது. அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே போயிட்டா. அடி பாவி, நான் எவ்வளோ எமோஷனலாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்காவது சொல்லிடலான்னு நினச்சேன், ஆனால் அவள் கேட்காமையே போயிட்டாளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு செம்ம கடுப்பு. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வேணா உனக்கு மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு வழி கட்டியே ஆகணும், இவங்க 2 பேரும் சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் திரும்பி பார்க்குறா, இப்போ எதுக்கு இவன் இவ்வளோ கோவமாக போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வந்துட்டு மறுபடியும் டாக்டர் கிட்ட போகிறாங்க. டாக்டர், நீங்கள் கொடுத்த மெடிசன் எல்லாமே நான் சாப்பிட்டுட்டேன், நீங்கள் சொன்ன விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்துட்டு எனக்கு என்னோட ப்ராப்ளம் சரியான மாதிரி தெரியல, என்னோட ஹார்மோனல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சமும் வந்து மாறின மாதிரி தெரியல, எனக்கு இன்னும் பீரியட்ஸே ஆகலை அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்காக பார்த்துக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, அந்த செக்ரட்டரி பையன் தான் அங்கே டாக்டராக வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே செம்ம ஷாக் அவளுக்கு. நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேனே, எங்கள் ஃபேமிலியே வந்து வைத்தியர் குடும்பம்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை, என்னோட தாத்தா தான் அப்படின்னும் போது, டே எல்லாத்தையும் கேட்டுட்டியாடா, தயவு செஞ்சு நீ எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா, நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அவளுங்க 2 பேருமே செம்ம ஷாக்கு. ஃப்ரெண்டுக்காரி எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டா. நீங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க, நான் எதுக்குமே வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் ஒன்று நீங்கள் வந்து உங்களோட டயட்டு அது இதுன்னு மற்ற எல்லா விஷயத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட பர்த்டே போல் இருக்குது, அதுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு விஷ் பண்ணுடா என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு வந்துட்டு சான்ஸே இல்லைடா, எனக்கு அந்தளவுக்கு வந்து பூரிப்பாக இருக்குது, நீ என்னோடய பர்த்டேவை மறக்காமல் அதுவும் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியே அப்படின்னும் போது, டே நீ தாண்டா எனக்கு நண்பன் மட்டும் இல்லைடா, அண்ணனோ இல்லை தம்பியோ ஏதோ ஒன்று, அது கூட நீ தாண்டா எனக்கு, ஜாலியாக வந்துட்டு சந்தோஷமாக இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம் நம்ம 2 பேரும் அப்படின்னும் போது, அவனுக்கு ஃப்ரெண்டுக்காரனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கவே ஆரம்பிச்சிடுது. கண்ணை மூடி சரி நம்மளும் வந்து நல்லபடியாக வேண்டிக்கணும், என்றைக்கும் நானும் இவனும் ஒன்றாவே இருக்கணும், அதே மாதிரி ஒரு பர்த்டேக்கும் என் கூட இவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்ஸ்டாகிராமில் ஹீரோயின் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா, யாரு கூடயோ ஷாப்பிங்கில் இருக்கா மாதிரி. அவ்வளோதான், அந்த கையை பார்த்தோன்னே ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். ஃப்ரெண்டுக்காரன் ஜெய் பாலையான்ற மாதிரி கண்ணை
திறந்து பார்க்குறான், இருக்க ஆளை காணும், எங்கடா போனா இவன் என் நண்பன் அப்படின்ற மாதிரி அவன் செம்மையாக வெறுப்பாயிடுறான். இவங்க 2 பேருமே வந்துட்டு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி இவனே கூட்டிகிட்டு போய் வாங்கி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நடுவில் கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஹீரோ வந்து நின்றுடுறான். அவன் எதை எடுத்தாலும் இதை சாப்பிட்டா அவளுக்கு அலர்ஜி, இதை சாப்பிட்டா அவளுக்கு வயிறு வலி வரும், அது இதுன்னு எக்கச்சக்கத்துக்கு ஹீரோ வந்து அடுக்கிக்கிட்டே போகிறான். ஹீரோயின் சரியாக கடுப்பாயிடுறா. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா வீக்கெண்டில்? நீங்கள் ஏன் வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து டேட் பண்ணக்கூடாது? தயவு செஞ்சு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீக்கெண்டில் வந்து போர் அடிக்காமல் இருக்கும். எங்களை வந்து எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறா. 5 வருஷமாக நீ என் கூட இருக்கியே, என்னால் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கவே முடியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. எதனால தெரியுமா, நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டே வச்சுக்கல, அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், எல்லாத்துக்கும் என் மேலேயே பழிய போடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டும் போது, நான் உன் மேலே பழியெல்லாம் போடல, அதுதான் உண்மை, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், ஹீரோயின் செம ஷாக்கு. இதை ஹீரோ வாயிலேருந்து அவள் எதிர்பார்க்கலையே. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்க, நான் வெளில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். உடனே இல்லை நானும் வரேன், நானும் கிளம்பணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே ஓடிடுறா. பொறாமையில் அவசரப்பட்டு ஏடாகூடமாக சொல்லிட்டோமோ, சொல்லக்கூடாத நேரத்தில் சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டோட பாருக்கு போயிட்டு செம்மையாக குடிச்சிட்டான். ஆமாம், கேக் கட் பண்ணுற நேரத்தில் பாதியில் விட்டுட்டு போயிட்டு இப்போ வந்து சீனு வேற போடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கோச்சிக்கிறான். சரி பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் சரி, நாளைக்கு பேசிக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். கம்பல் பண்ணி அவனை ஒரு காரில் ஏறி உட்கார வைக்கிறான். டே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது, இது உனக்கான பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட சாவியை கொடுக்குறான். அவ்வளோதான், ஃப்ரெண்டுக்காரன் எமோஷ்னல் ஆயிட்டான். இப்போ டைம் ஆச்சு, சீக்கிரமாக போயிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஃப்ரெண்டுக்காரனுக்கு ட்ரீம் கார் போல் இது, அதனால தான் அவனுக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. வந்தவன் நேராக வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வரான். அவளை எதுவுமே பேசவே விடாமல் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் தள்ளி விடுறால. உடனே அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, இப்போ நேற்று டிசைட் பண்ணி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லலை இந்த விஷயத்த. நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் வந்து இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லலை. எனக்கு வந்து அந்த எமோஷ்னலாக இருக்கிறது இல்லைனா வந்து ரொமான்டிக்காக இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால தான் நான் இத்தனை வருஷத்தை மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஹீரோயினே ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதோட ஹீரோயினும் ஹீரோவையும் மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்னமும் அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்லாம் சரியே ஆகலை போல். அவளுக்கு மூக்குலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. நம்ம 2 பேரும் சரியான பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் என்னை விட்டுட்டு போகும்போது கூட நீ மட்டும்தானே இருந்த என் கூட அப்படின்னும் போது, இல்லை நான் வேலை எனக்கு அப்புறம் தேடி புதுசாக அலையணும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து வேலையை விட்டு போகாமல் அங்கேயே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. என் மேலே அக்கறை எடுத்து எல்லா வேலையும் நீ தானே செஞ்சு தருவேன், எனக்கு எல்லாமே நீ தானே பண்ணி கொடுப்ப, நீ தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்ட, அது அப்போ வந்துட்டு லவ் இல்லைன்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எல்லா ஸ்டாஃபும் தான் பண்ணுவாங்க, ஓனரை காக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃபும் தான் நினைப்பாங்க, அதுக்காக தான் நான் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்பனா எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை நீ செலக்ட் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு ஹீரோ செம்மையா ஷாக் ஆகுறான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து அவன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கானா ஹீரோவை லவ் பண்றேன்னு சொல்லி. அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே தவிர நீங்கள் என்னை திருப்பி லவ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்போனா நீயும் என்னை வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் அவன் உன்னை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கானா, அவனை மட்டும் ஒரு முடிவு பண்ணாதான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா எனக்கு எப்போனாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கற்பனை பண்ணி யோசித்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் என்னடா தனியாக பிணத்திக்கிட்டு இருக்கானே, இவனை நான் பிடிச்சிருக்கேன் எனக்குன்னு சொல்லியிருக்கேன், அது புரியாமல் இவன் லூசு மாதிரி வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறேன். செம ஹாப்பியா ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிக்கிறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு, இப்பதான் நம்ம வந்துட்டு கப்பிள் ஆயிருக்கோம், ஆனா இது வரைக்கும் 2 பேருமே பயங்கரமா ஆஃபீஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்தோம், இப்பயே இந்த விஷயம் தெரிஞ்சது எல்லாருக்கும்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும், அதனால இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்பனா நம்ம சீக்கிரட்டா ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ண போறோமா அப்படின்னு சொல்றான். ஆமா அப்படி கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. ஆஃபீஸ்க்கு போனா இல்லாத நடிப்பு நடிக்கிறாங்க, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லடா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மூலையில நிக்கிறான், இவ ஒரு மூலையில நிக்கிறா. என்னதான் ஹீரோயின் வந்துட்டு உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த செக்ரட்டரி கிட்ட பேசுறது மட்டும் ஹீரோக்கு பிடிக்கவே மாட்டுது, வயிறு எரியுது. இப்ப எப்பதான் இவன் நம்ம ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளானே பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரத்துக்கு சீக்கிரமா உள்ளவா முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அந்த நேரம்னு பார்த்துட்டு யாரோ உள்ள வராங்க. அவ்வளவுதான், டைய சரி பண்றேன்ற பேர்ல ஒரே இருக்கு இடுக்கிடுறா. சார் என்ன சார் இவ்வளவு வயசாகுது, இன்னும் உங்களுக்கு டை கட்ட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அவனுக்கு உள்நாக்கே வெளியில வந்துடும் போல. பாக்குறங்க ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல செம்ம கொலை வெறி இல்லையா, அதனால வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்றா போல இருக்கு, டார்ச்சர் கொடுக்குறா போல ஹீரோவன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆபீஸ்ல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினும் அந்த செக்ரட்டரி பையனும் 2 பேரும் டேட் பண்றாங்க போல, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூமரையே பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கே வந்துடுறான். நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, எப்படியாவது உன்னோட பாஸ் கிட்ட பேசி நீ மறுபடியும் அந்த பில்டிங்கை எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது கம்மி ரெண்ட்ல இருந்தது, இப்ப எல்லாமே ரெண்ட் எல்லாம் ஏறி போயிடுச்சு இல்லையா, நீயும் உன்னோட பாஸும் க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியும். எங்களுக்காக நீ பேசின அப்படின்னா கண்டிப்பா நான் எங்க அம்மா கிட்ட பேசுவேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீ என்னை இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்க, என்னை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதனாலதான் இன்னும் யாரையும் டேட் பண்ணலன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நான் எங்க அவ பக்கத்துல இருக்கும் போது அவ உன்னை பத்தி யோசிப்பான்னு நீ கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறியா என்ன, உனக்கே கொஞ்சம் மனசாச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் ஹீரோ நிக்கிறான். இவன் என்ன சொல்றான்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கானா, அந்த டைமுக்கு ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏய் இதெல்லாம் போய் தானே, சும்மா தானே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடே தம்பி, இன்னும் வந்து 2 மாசத்துல அந்த பப்ளிக் டாய்லெட் கட்டி முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் உனக்கும் உங்க அம்மாக்கும் அங்கேயே வேணா வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா மொக்க பண்ணி அங்கேருந்து துரத்திடுறான். இதுக்கு மேலே எதுவும் லேட் பண்ண முடியாது, எல்லாருக்கும் இதுக்கப்புறம் தெரிய வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா உன் மருமகளை இன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், டின்னர் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். மருமகளை வந்து பையன் கூட்டிகிட்டு வர போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சித்தப்பாவெல்லாம் வேற கூப்பிட்டுட்டாங்க. ஹீரோயின் வந்து நிற்கிறா. ஹீரோயினை பார்த்த உடனேயே வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அத்தைக்கு ஏன்பா கல்யாணம் பண்ணிக்க பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொன்ன டின்னருக்கு செக்ரட்டரியை கூட்டின்னு வந்து நிற்கிறியே அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மாவுக்கு எப்பயோ எல்லா விஷயமும் தெரியும். ஹீரோ வந்து இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தையும் சித்தப்பாவும்னு பார்த்தா எல்லாம் ஓகேப்பா, நீ டேட் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் குடும்பத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னா அது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வாரிசு வேணுன்றதுக்காக. அவளால் பிள்ளையே பெற்றுக்க முடியாது, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. எல்லா சொந்தமும் கூட இருந்து என்ன பிரயோஜனம், பணம்னு பணத்துக்காக மட்டும்தான் அலையிறாங்க. ஆனா என் பிள்ளைக்கு அவனை பாத்துக்கிற மாதிரி, அவன் கூட அவனுக்கு துணையா இருக்கா மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா போதும், அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து ஒன்றும் பிள்ளைய பெத்து போடுற மிஷினை வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. ஒரு ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு பொண்ணு, சந்தோஷமான ஒரு குடும்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ராப்பகலா ஓடி இவன் எதுக்காக இவ்வளோ சம்பாதிக்கணும், ஒரு குழந்தைக்கு தானே எல்லாத்தையும் வச்சுட்டு போனோம், அப்ப இந்த சொத்துக்கெல்லாம் யார் தான் வாரிசா இருப்பா அப்படி இப்படின்னு அவன் வாய் போயாம சித்தப்பங்காரன் பேசுறான். ஐயோ இந்த ஆளு பேச வேணான்னு சொல்லுங்க, இவன் பேசுறது கேட்க எனக்கு வாந்தி வருது, எனக்கு கொமட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாந்தி எடுக்கிறதுக்கு ஓடுறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயினை டாக்டர் செக் பண்ணதுக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, ஆல்மோஸ்ட் 2 months இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குமே வந்து நம்பவே முடியல, எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஐயோ உண்மையாவே வந்துட்டு இவங்களுக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. நீங்க எங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்துட்டு இதே மாதிரி சாபம் விடுங்க, இதே மாதிரி மோசமா பேசுங்க, உண்மையாவே உங்களோட சாபத்தால நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப முன்னேறிக்கிட்டே இருக்கோம், போங்க இன்னும் நிறைய பேருக்கு நல்லவங்களுக்குலாம் சாபம் விடுங்க, அவங்களோட லைஃப் எல்லாமும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா ஹீரோவோட அம்மா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் ஒன்னாவே வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. எல்லாருக்கும் வந்துட்டு 1 மாசம் போனஸை கொடுத்து 2 நாள் லீவும் கொடுக்குறாங்க, செமையா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து நிறைய மாதம் ஆயிடுச்சு. ஆனால் உட்காந்த இடத்துல இருந்து ஹீரோ வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு எவ்வளோக்கு எவ்வளோ இவன் ஏச்சானோ இப்போ அவள் ஏச்சிக்கிட்டு இருக்கா. நடு ராத்திரி கூட அவனை வந்து தூங்கவே விடுறதில்ல. நைட்டு எனக்கு உடனே பசிக்குது, உடனே போய் ஐஸ்கிரீம் வாங்கினுவா அப்படின்னு சொல்கிறா. அதோட ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின்னு இனிமேல் வேலையெல்லாம் நீ தான் செய்யணும், நான் வீட்டோட ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்க போகிறேன், குழந்தைய பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓவாக ஆக்கிட்டு இவன் ஜாலியாக ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிட்டான். ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.